வலங்கைமான் ஊர் கேக்குது. அவருடைய பலவீனம் ஏதோ இருக்கு, நோய் தெரியக்கூடாதுக்காக கூட அவர் பேரை மறைச்சு எழுதியிருக்கலாம். அதனால கேள்வியுடைய முக்கியத்துவத்தை கருதி பேர் இல்லாவிட்டாலும் நம்ம என்ன செய்வோம், அதை சொல்லுவோம். அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, சிறுநீர் கழித்த உடனே அதுக்கு பிறகு என்ன செய்யறதுன்னு கேட்டா, சில சொட்டுகள் அது வெளிப்படுகிறது. சிறுநீர் கழிச்சு எந்திரிச்ச உடனே மறுபடியும் என்ன செய்யுது, சொட்டு சொட்டா வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி சுத்தமாவே இருக்க முடியல, இதனால தொழுகை கூட ஒழுங்கா செய்ய முடியல, அப்படி அடிக்கடி ட்ரெஸ் மாத்தி மாத்தி தொழ வேண்டிய நிலையில் இருக்கிறேன், இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இதை பொறுத்த வரைக்குங்க ரெண்டு விஷயம் இதுல இருக்கிறது. ஒண்ணு என்னன்னு சொன்னா, ஒரு மனிதருக்கு இந்த மாதிரி நோய் இருக்கு, இது ஒரு நோய். அதாவது சிறுநீர் கழித்தல் என்பது கழித்த உடனேயே அது கண்ட்ரோல் ஆகிவிடும். ஏன்னா நம்ம நினைச்சா தான் சிறுநீர் கழிக்க முடியும், நினைச்சா நிப்பாட்டி கொள்ள முடியும். அப்படி எல்லாம் நினைஞ்சிருக்கிறான், நமக்கு எல்லாருக்கும் அந்த கண்ட்ரோலை கொடுத்திருக்கிறான். இந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை சிலருக்கு குறைந்து விடும், அல்ல இல்லாமல் போய்விடும். குறைஞ்சிட்டா என்னவாயிரும், சிறுநீர் கழிக்கணும் நினைக்கும் போது சிறுநீர் வரும், கழிக்கணும் நினைக்காவிட்டாலும் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாமலும் ஒரு சிறிதளவுக்கு என்ன செய்யும், கசிவு மாதிரி வந்து கொண்டே இருக்கும். அது மாதிரி காற்று பிரிகிறது இருக்கிறது, நினைச்சா காற்று போகும், நினைச்சா கண்ட்ரோல் பண்றதுங்கிறது ஒண்ணு இருக்கிறது. சில பேருக்கு என்ன செய்ய அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, காற்று போய்கிட்டே இருக்கும், வாயு அதிகமா ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும், அது அப்படியே காற்று பிரிந்து கொண்டே இருக்கும். அப்ப இவங்க ஒழு செய்து விட்டு வருவாங்க, காத்து போயிடும், ஒழு நீங்கிரும். மரம் ஒழு செஞ்சா மரம் போயிடும், ஒழு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே போய்கிட்டே இருக்கும். அப்ப இந்த மாதிரி இருப்பார்களே, ஆனால் இவர்களுக்கு மார்க்கத்தில் என்ன என்று கேட்டால், இவருக்கு இது ஒரு நோய். இந்த நோயை அல்லாஹ் தான் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் நோயை கொடுத்திருக்கும் பொழுது அதுக்கு உரிய ஒரு சலுகையும் சேர்த்து தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இவங்க எல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த சிறுநீர்கள் போய்கிட்டே இருந்தாலும் அது பாதிக்காது. ஒவ்வொரு வக்து தொழுகைக்கும், ஒரு நாளைக்கு 5 வக்து தொழுகை இருக்கு இல்லையா, 5 டைம் அவங்க ஒழு செஞ்சுக்க வேண்டியது, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு இந்த மாதிரியா சொட்டு சொட்டா போனுச்சுன்னு சொன்னா அது ஒழு நீங்காதுன்னு நினைச்சுக்கிற வேண்டியதான். என்னடா அவர் கண்ட்ரோல்ல வைத்துக் கொண்டிருந்தால்தான் சட்டம் போட முடியும். அவருடைய கண்ட்ரோல்ல இல்லைங்கும் பொழுது அவருக்குன்னு எந்த ஒரு சட்டத்தையும் நம்ம போட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மாதிரியான பிரச்சனை இல்லாட்டா கூட வேற மாதிரியான ஒரு கேஸ் அவங்கள்ட்ட வருது. என்ன கேஸ்னா, ஒரு பெண்ணுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு ரத்தப்போக்கு இருந்துகிட்டே இருக்குது, எப்ப பார்த்தாலும் ரத்தப்போக்காவே இருக்குது. அப்ப டெய்லி ரத்தப்போக்கா இருக்குமே, ஆனால் அவங்க எப்படி தொழுகிறது அப்படின்னு கேள்வி வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ மாதவிடாய் என்று ஒரு குறிப்பிட்ட நாள் வந்திருக்கும்ல, அது ஒரு 7 நாளோ 5 நாளோ ஒரு வாரமோ அது மாதவிடாய் என்று வைத்துக் கொண்டு மீதி உள்ளதெல்லாம் நோயின்னு நினைத்துக்க, நீ தொழுதுகிட்டே வா, ரத்தம் போனாலும் பரவாயில்ல, நீ பாட்டு தொழுதுகிட்டே வா, ஆனா ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செஞ்சிக்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வழிகாட்டுறாங்க. அதுதான் இந்த மாதிரி உள்ள எல்லாருக்கும் உள்ளது சட்டம். அப்ப ஒருத்தருக்கு சிறுநீர் போய்கிட்டே இருக்குன்னு சொன்னா அவர் ஒழு செஞ்சிட்டார்ல, நோய் தானே, அவர் கண்ட்ரோல்ல தானே இருக்க மாட்டேங்குது. ஒழு செஞ்சிட்டாருன்னு சொன்னா, லொஹருக்கு ஒழு செஞ்சிட்டாரே, ஆனால் அசர் வரைக்கும் அவர் எத்தனை தொழுகை தொழுதாலும் சரி அது பிரச்சனை இல்ல. இந்த பிரச்சனையினால ஒழு நீங்காது. மறுபடியும் அசர் வக்து வரும் பொழுது என்ன செய்யணும், மறுபடியும் ஒரு தடவை ஒழு செய்து கொள்ளணும். மகரிப் வக்து வரும் பொழுது ஒரு ஒழு செஞ்சு கொள்ளணும். அவ்வளவுதான் இவருக்கு உள்ளதே தவிர இதுக்காக வேண்டி நீங்க போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டுலாம் இருக்க தேவையில்லை. இதெல்லாம் நோய், இது ஒரு வகையான நோய், இதை அழட்டிக்கிற வேண்டியது இல்லைன்னு புரிஞ்சு கொள்ளணும். சில பேருக்கு என்ன செய்யும் கேட்டா, இது ஒரு வகை, இது 2 விஷயம் சொன்னேன் இல்லையா, இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த சிறுநீர் கழித்த பிறகு சிறுநீர் கசிஞ்ச மாதிரி தெரியும், நிஜமா வந்திருக்காது, காற்று போற மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டாகும், நிஜமாக வந்திருக்காது. இது நோய் இல்லை, எப்பவாவது ஒரு நேரத்தில் அப்படி தென்படும். இந்த மாதிரி இருப்பார்களே, ஆனால் இவர்களுக்கும் மார்க்கத்தில் சட்டம் இருக்கிறது. என்ன சட்டம் இருக்கிறது, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஒரு மனிதர் கேட்கிறார், நாங்க தொழுகையில் இருக்கும் பொழுது காற்று பிரிகிற மாதிரி ஒரு உணர்வு வருகிறதே, நாங்க என்ன செய்யறது கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி உணர்வு ஃபீலிங் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, தெளிவா காத்து போச்சுன்னு தெரிஞ்சுன்னா ஒழு விட்டுட்டு தொழுகையை முடிச்சுட்டு ஒழு செய்யுங்க. தெளிவா எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹத்தா யஸ்மா சௌதன் அவ் யஜித ரீஹன், ஒண்ணு காற்று பிரிஞ்சால் அது சத்தம் ஏதாவது கேட்கட்டும், இல்லன்னா வாசம் வரட்டும், ரெண்டும் இல்லைன்னு சொன்னா என்ன நினைச்சிட்டு போங்க, இல்லன்னு நினைச்சிட்டு போங்க. ஃபீலிங்லாம் இது கற்பனைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இது வசுவாஸ், இது ஒரு மனக்குழப்பம். இந்த மாதிரி நோய் வந்துருச்சுன்னு சொன்னா பெரிய ஒரு மனநோயாளிகளை கொண்டே விட்டுரும். அதனால
காத்து பிரிஞ்ச மாதிரி இருக்க, போயிருக்குமோ போயிருக்காதோ, இப்படி மாதிரி ஒரு எண்ணம் வருதுன்னு வைங்க, இதுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் நீங்க கொடுக்க தேவையில்லை. இது நோய், இது ஒரு வகையான மனநோய், அது உடல் நோய். இது ஒரு வகையான மனநோய். இந்த மனநோயை ஜெயிக்கணும். என்ன ஜெயிக்கணும்? கன்ஃபார்மா தெரிஞ்சா தான் நான் ஏத்துக்கிறேன். இந்த சந்தேகத்துக்காக வேண்டிய எல்லாம் சில பேர் இருக்கிறாங்க, ஒழு செய்வாங்க குளிப்பாங்க, ஒரு டேங்க் தண்ணி காலி பண்ணாலும் அவங்க குளிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இன்னும் அழுக்கு போகல, அழுக்கெல்லாம் போயிரும், போன பிறகு அழுக்கு போகலம்பாங்க. பாத்ரூம் போனாங்கன்னா 2 மணி நேரம் ஆகும். அவ்வளவு நேரத்துக்கு என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருந்தார்களே, ஆனால் இது ஒரு வகையான மனநோய். இஸ்லாம் என்ன சொல்லி தருது? கழுவித்தியா, 2 தடவை 3 தடவை கழுவினியா, சுத்தமாச்சா, சுத்தம் நினைச்சுக்கிறேன், ஒண்ணு போயிருக்காதா, ஒன்னு ஒட்டிட்டு இருக்குமா, அது இருக்குமோ இது இருக்குமோ, கையை தேஞ்சு போட்டு புண்ணா ஒரு அளவுக்கு ஒரு சோப்பு கட்டி முழுசா காலியாக்கி, ஒரு வாளி தண்ணியும் ஒரு டேங்க் தண்ணி தொட்டி தண்ணியும் காலியாக்கிட்டுலாம் வரக்கூடாது. அதனால இஸ்லாம் என்ன நமக்கு சொல்லி தருதுன்னு கேட்டா, கன்ஃபார்மா தெரிஞ்சா நீங்க ஒழு போச்சுன்னு நினைச்சுக்கிறீங்க, போய் இருக்குமோ வந்திருக்குமோன்னு சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னா இல்லன்னு எடுத்துட்டு போய்கிட்டே இருங்க, லேசான மார்க்கம் இது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிஜமாகவே உடல் நோயாளிகளுக்கும் ஒரு வழி சொல்லி தந்திருக்கிறார்கள், மனநோயாளிகளா இருக்கிறவர்களுக்கும் வழி சொல்லி தருகிறார்கள். இதை அவங்க கடைபிடிச்சுக்கிறார்கள்.